விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அண்மை செய்தி. தமிழக ஆளுநர் உதகையில் நடத்தும் மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைப்பில் இருக்கிறார். மருது, என்ன காரணத்தினால இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? தற்போதைய விவரம் என்ன? தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை தமிழக ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிரடியாக பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தராக தமிழக முதலமைச்சர் இருப்பார் எனவும் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் இன்று ஊட்டி உதகையில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்பவனில் மாநாடு என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இது ஜனவரி மாதமே இதற்கான ஏற்பாடுகளை துவங்கி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அழைப்பானது கொடுக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சந்திரசேகருக்கும் அழைப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினமே பங்கேற்பதற்காக சென்றிருந்த நிலையில் இன்று யாரும் அந்த துணை மாநாட்டில் பங்கேற்காதன் காரணமாக அவர் திரும்பி வந்திருக்கிறார். திருப்பி உதகையிலிருந்து புறப்பட்ட அவர் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் வந்திருக்கிறார். அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துணைவேந்தர்கள் பங்கேற்காதன் காரணமாகவே தானும் பங்கேற்கவில்லை என அவர் தரப்பில் விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தமிழக அரசியல் மட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் துணைவேந்தர்கள் பங்கேற்காதது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் இந்த மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு தெரிவிச்சுதான் சொன்னீங்க. மேலும் சிலரும் இந்த மாநாட்டை புறக்கணிக்க இருக்கிறதாகவும் சொன்னீங்க. அதுக்கு யாரெல்லாம் புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா? பிரியதர்ஷினி, தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. நேரடியாக உயர்கல்வித்துறை கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்களில் இத்தனை ஆண்டுகளாக வேந்தராகவே ஆளுநர் இருந்து வந்தார். அதன் அடிப்படையில் தான் ஆளுநர் இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஜனவரி மாதம் முதலே செய்து வந்ததாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எதிரொலியாக வேந்தராக தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு கேட்டதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறையின் சில அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்றுதான் இவர்கள் பங்கேற்கவில்லை என முதல்கட்டமாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது சந்திரசேகர் பங்கேற்கவில்லை, அதே போன்று மற்ற துணைவேந்தர்களும் பங்கேற்கவில்லை என ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது தொடர்பான முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.